அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ நிறுவனத்துக்கும் ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் மத்திய பாத்தீங்கன்னா சென்னையில செம்ம பிரச்சனை ஓடிட்டு இருக்கு. ராபிட்டோ நிறுவன ஊழியர்கள் வந்து பாத்தீங்கன்னா ஆட்டோ டிரைவரா செம்மையா தாக்கப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனத்துல இருந்து ராபிட்டோ ஊழியர் வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத வேலை ஒன்று பார்த்திருக்காரு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதிகமான இன்சென்டிவ் தரோம், நீங்க போய் வேலை பாருங்க, உங்களுக்கு அதிகமா போனஸ் தரோம், வேலை பாருங்கன்னு சொல்லிட்டு நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஆசை காட்டி வேலைக்கு அனுப்பி அவங்க தாக்குதலுக்கு உட்படுறாங்க. ராபிட்டோ நிறுவனம் தயவுசெய்து நம்பாதீங்க. அவங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆர்டர் போக சொல்லிட்டு அவங்க வீட்டுல ஏசி ரூம்ல உட்காந்துட்டு அவங்க உட்காந்துருவாங்க. ஆனா ஃபீல்ட்ல இறங்கி யார் வேலை பார்க்குறீங்க அவங்க நீங்க தான் பாதிக்கப்படுறீங்க. சரி, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு சூப்பரான ஒரு டெலிவரி ஜாப் வந்து பார்த்துட்டு போறோம். சிம்ஜா டெலிவரி ஜாப். இது வந்து பாத்தீங்கன்னா சென்னையில டாடா ஏஸ்ல இருந்து கண்டெய்னர்ல இருந்து பைக்ல இருந்து எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா டெலிவரி பார்சல் டெலிவரி பண்ணலாம். எடுத்துக்காட்டு சொன்னோம்னா போட்டுற மாதிரி. சரி, போட்டுருக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம் அப்போ நீங்க பாத்தீங்க அப்படின்னா போட்டுல நீங்க ஒரு ஆர்டர் தான் எடுக்க முடியும். ஆனா சிம்ஜால அப்படி கிடையாது. 10 ஆர்டர் வரும். லைனா 10 ஆர்டர் இருந்துச்சு. உங்களுக்கு எந்த ஆர்டர் பிடிக்குதோ அந்த ஆர்டருக்கு நீங்க தாராளமா எடுத்துக்கலாம். நீங்க அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா நீங்க பேரம் பேசிக்கிட்டு உங்க காசு வந்து பாத்தீங்கன்னா கஸ்டமருக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா உங்களை கண்டிப்பா அந்த ஆர்டர் எடுத்துட்டு போயிருவாங்க. சிம்ஜா பொறுத்து ரெண்டாவது விஷயம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க கஸ்டமர் லொகேஷனுக்கு போறீங்க, போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஆர்டர் கேன்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு குட்விலும் கொடுக்குறாங்க. ஆனா போர்ட்டல்ல கொடுக்குறாங்க, அந்த குட்வில் வாங்குறதுக்கும் நீங்க படாத பாடுபடணும். நாங்க அப்படி கிடையாது. நீங்க ஆர்டர் போறீங்க, கஸ்டமர் லொகேஷன் போறீங்க, உங்களுக்கு ஆர்டர் ஆட்டோமேட்டிக்கா கேன்சல் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு அந்த குட்வில் 100 ரூபாய் வரையும் கிடைக்குது. தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். நம்ம இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. ராபிட்டோ நிறுவனத்துல இருந்து ராபிட்டோ ஆபீஸ்ல இருந்து என்ன சொல்றாங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ நீங்க ஓட்டலாம், நீங்க தாராளமா ஓட்டுங்க, ராபிட்டோ உங்க பின்னாடி நிற்கும் அப்படின்னு சொல்லி அவங்க வந்து பாத்தீங்கன்னா அவருடைய மேனேஜர் யாரும் தெரியல, அவருடைய அபிஷியல் யூடியூப் சேனல்லாம் போட்டிருந்தாங்க. ஆனா கமெண்ட் செக்ஷன் மட்டும் ஆஃப் பண்ணிட்டாங்க. இந்த வேலை வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ இப்ப பண்ண கிடையாது, பல காலமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோல ஏதாவது பிரச்சனை நடக்குது, ராபிட்டோ பேன் பண்றாங்க அப்படின்னா உடனே வந்து பாத்தீங்கன்னா மேனேஜர் வந்து பேசுவாப்புல, நீங்க வந்து ராபிட்டோக்கு நாங்க பின்னாடி இருக்கோம், நீங்க எங்களை நம்பி வண்டி ஓட்டுங்க அப்படின்னு சொல்லி நிறைய இன்சென்டிவ்ஸ்லாம் கொடுப்பாங்க. அதே மாதிரி இந்த தடவையும் வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனத்துல இருந்து நீங்க பிங்க் ஆர்டர் எடுத்தீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 0% கமிஷன். அது மட்டும் இல்லாம நீங்க அந்த பிங்க் ஜோன் சொல்லுவாங்க தெரியுமா, அதை நீங்க ஒர்க் பண்ணீங்க அப்படின்னா நீங்க ஒரு நாளைக்கு என்ன அமௌண்ட் ஏர்ன் பண்றீங்களோ அதுல இருந்து 30% எக்ஸ்ட்ரா தரேன், நீங்க தைரியமா ஓட்டுங்க, உங்களுக்கு 0% கமிஷன் தராங்க, உங்களுக்கு நிறைய இன்சென்டிவ் தரோம் அப்படின்னு சொல்லி போனஸ் கொடுக்குறாங்க, இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. எதுக்குடா இது கொடுக்குறாங்க அப்படின்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா அதுலதான் ஒரு மிகப்பெரிய பிரச்சனை இருக்கு. ராபிட்டோ நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ராபிட்டோ நிறுவனத்துக்கும் ஆட்டோ நிறுவனத்துக்கும் சென்னையை பொறுத்தவரைக்கும் பாத்தீங்கன்னா ரொம்பவே பிரச்சனை ரொம்ப அதிகமா போயிட்டு இருக்கு. அதுல எல்லாருக்குமே தெரியும், இப்ப நமக்கு தெரியும் என்ன நடக்குதுன்னு. கண்டிப்பா சொல்றேன், ராபிட்டோ எவன் ஓட்டினாலும் சரி தயவு செஞ்சு இந்த பார்த்துட்டு போய் தெளிவா ஓட்டுங்க. இன்சென்டிவ் கொடுக்குறான், அதை விட்டு போட்டு போனஸ் கொடுக்குறாங்க, அவர் மேனேஜரே வந்து பேசிட்டாரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்னன்னா பேசுவாங்க. ஏன் அந்த நிறுவனம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த வீடியோ போறதுக்கு முன்னாடி கீழே கமெண்ட் செக்ஷன் ஆன் பண்ணி வச்சிருக்கலாமே, ஏன்னா கமெண்ட் ஆஃப் பண்ணி வச்சிருவார். என்ன ரீசன் அப்படின்னா டெலிவரி பாய் வந்து கமெண்ட் பண்ணி விட்டுருவாங்கல்ல, ஏன்னா பாதிக்கப்படுற நிறைய பேருக்கு தெரியாது. இன்னுமே ஆட்டோ டிரைவரால நிறைய டெலிவரி பாய்ஸ் வந்து இன்னும் தாக்கப்பட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அதுக்கு தீர்வான முடிவு கிடைச்சுன்னு கேட்டா முடியல. இப்போ யார் இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா பலன் அனுபவிக்கிறது பாத்தீங்கன்னா அந்த டெலிவரி வேலை பார்க்குறாங்க. அதாவது நீங்கள் பைக் டாக்ஸி ஓட்டுறவன் மட்டும் தான் அனுபவிக்கிறான். அந்த ஆஃபீஸில் உட்காந்துக்கிட்டு நீங்கள் இன்சென்டிவ் தரேன், நீங்கள் ஓட்டுங்க, உங்களுக்கு வந்து போனஸ் தரேன் ஓட்டுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்க சொல்லிட்டு அவங்க பார்க்க போயிடுவாங்க. ஆனால் யாருக்கு பாதிக்கப்படுறதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ் தான். ஆட்டோ டிரைவர்ஸ் சரி பைக் ரெண்டு பேருமே தப்பு தான். ராபிட்டோல ஆட்டோவும் இருக்கு பைக்கும் இருக்கு. ஆனால் அதிகமாக பாதிக்கப்படுறது யாருன்னு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ டிரைவர்ஸ். பல நாள் வன்மம், இது இன்னைய வன்மம் கிடையாது. ஆட்டோ டிரைவர்ஸுக்கு வந்து வியாபாரம் கெட்டு போனதே வந்து பார்த்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனத்தினால தான் அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ள ஒரு எண்ணம் இருக்கு. அதுவும் ஒரு சில இதில் பார்த்தா உண்மைதான். என்ன ரீசனை போனால் பைக் டாக்ஸி வரதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ பயணங்கள் வந்து ரொம்பவே அதிகமாக இருந்துச்சு. பைக் டாக்ஸி வந்ததுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ சிங்கிளாக எவனா போகிறேன்னு பைக் டாக்ஸி புக் பண்ணி போயிடறான், ஆட்டோ புக் பண்ண போகிறது கிடையாது. அப்படி ஒரு பிரச்சனை நடந்துக்கு இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா ராபிட்டோ என்ன பண்ணணும், சரி நம்மள்ட்டே ஆட்டோ ஜோன் இருக்குல்ல, அந்த ஆட்டோலேருந்து யாராவது கூப்பிட்டு வாங்க, ஆட்டோ டிரைவர்ஸும் பைக் டாக்ஸியும் பேசிக்கிங்க, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல போய் ஆர்டர் எடுக்காதீங்க, இந்த இடத்துல ஆர்டர் எடுங்கன்னு சொல்லி ஒரு பேச்சுவார்த்தை நடத்திருக்கணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு சமரசத்துக்குள்ளே கொண்டு வந்துருக்கணும். அதெல்லாம் விட்டு போட்டு இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்னுமே அந்த பிரச்சனை தீர்த்து முடிக்கல. நீங்கள் எங்கேயாவது பைக் டாக்ஸி ஓட்டுனீங்கன்னு எவனாவது ஒரு ஆட்டோக்காரர் உங்களை பார்த்தாங்கன்னு வச்சுங்களேன் செம்மடி வாங்குறாங்க. அதோட வீடியோ கூட நான் போகிறேன், லாஸ்ட்டாக கூட பாருங்க, அடி விழுந்துக்கிட்டு தான் இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஆட்டோ டிரைவர்ஸ் அடிக்கிறாங்க. இப்போ நான் பப்ளிக் இன்டர்வியூலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தர் ஓப்பனாகவே சொல்கிறாரு, நீ பைக் டாக்ஸி ஓட்டினா நான் பார்த்தா அடிப்பேன் அப்படின்றாரு. ஏன்னா அவரோட வேலைகள் வந்து பார்த்தீங்கன்னா கெட்டு போகுது. நான் நார்மலாக ஒரு நாளைக்கு 2000 ரூபா சம்பாரிச்சேன்னு வச்சுங்களேன், எனக்கு வந்து வீட்டுக்கு ஒரு 500 ரூபா கூட கொண்டு போக முடியல, ஏன்னா யாரும் பைக் டாக்ஸி கார் எடுத்துகிட்டு போயணும் அப்படின்னு சொல்லிட்டு அவனை எங்கே பார்த்தாலும் நான் அடிப்பேன் அப்படின்னு சொல்லி மீடியா முன்னாடியே தைரியமாக சொல்கிறாங்க. ஒரு ராபிட்டோ நிறுவனம் என்ன செய்யணும், இதற்கான வந்து வழிமுறை என்ன பண்ணணும், அவங்க தாங்க பாதுகாப்பு கொடுக்கணும். பைக் டாக்ஸி யாரை நம்ம ஓட்டுறோம், நீங்க டைரக்டா ஓட்டிடலாமா? ராபிட்டோ நிறுவனம் 20% கமிஷன் மட்டும் எடுக்க தெரியுதுல அவங்களுக்கு. இப்போ வந்து பாத்தீங்கன்னா ராபிட்டோ நிறுவனம் என்ன பண்ணிருக்கோம், இப்போ ஆட்டோ டிரைவர்ஸுக்கும் பைக் டாக்ஸி ஊழியர்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை நடக்குது.
பைக் டாக்ஸி ஊழியர்களுக்கு தான் அதிகமாக பிரச்சனை நடக்குது. ஏன்னா பார்க்குற இடத்துல போல பைக் டாக்ஸி காலங்களை வந்து யார் அடிக்கிறான்னு பார்த்தீங்கன்னா டாடா ஏஸ் ஓட்டுறவங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம பைக் ஓட்டுறத தவிர மற்ற எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா அவங்கள தாக்குதலுக்கு உட்படுத்துறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஃபேக்கான ஆர்டர் போட்டு அப்போ ஒரு எடுத்துக்காட்டு சொல்ல போனால் ஒரு ஆட்டோ ஸ்டாண்ட் இருக்குது கிண்டிலன்னு வச்சுக்கோங்களேன். எடுத்துக்காட்டுக்கு சொல்கிறேன். அந்த கிண்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 10-15 பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோ டிரைவர்ஸ் இருப்பாங்க. அப்போ ரேபிட்டோ நிறுவனத்தில் பைக் டாக்ஸி வேணுக்குன்னு ஆர்டர் போட்டு வர சொல்லி அந்த பையில சம்மடி அடிக்கிறாங்க. இதை வந்து கேட்கறதுக்கு வக்கில்லைன்னு தான் சொல்லணும். இது வந்து கேட்கறதுக்கு வக்கில்ல ரேபிட்டோ நிறுவனத்துக்கு. நான் என்ன சொல்றேன், நீங்கள் ஆஃபீஸில் உட்காந்துக்கு நீங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்றீங்க. அந்த வீடியோ போகிற இடத்துல நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும், சாரிப்பா அந்த மாதிரி நான் பண்ணுறது தப்பு தான்ப்பா, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா சேஃபாக வண்டி ஓட்டுங்கப்பா, உங்களுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க, இல்லை அப்படின்னா போலீஸுக்கு நாங்கள் சொல்கிறோம், நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க, உங்களை தாக்குதல் உட்பட அவ்வளோ பண்ணுங்க, உங்கள் வண்டிக்கு ஃபைன் போட்டால் நாங்கள் வருவோம், உங்களை வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா போலீஸ் உங்களை பிடிச்சிட்டாங்க, இல்லை டாக்டர் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அடக்குமுறை உட்படுத்துறாங்க அப்படின்னா நாங்கள் உங்கள் பேக்கப்பில் இருப்போம்னு சொல்லிட்டு ஒரு வலியுறுத்தலை சொல்லியிருக்கணும். நான் உங்கள் பின்னாடி இருப்போம், நீங்கள் எப்போனா அடிங்கன்னு சொல்லி ஒரு நம்பரை கொடுத்தோம். அதெல்லாம் கிடையாது. கமெண்ட் செக்ஷன் ஆஃப் பண்ணி விட்டு உங்களுக்கு இன்சென்டிவ் எவ்வளோ கொடுக்குறோம், நீங்கள் தைரியமாக நீங்கள் வண்டி ஓட்டுங்க, உங்கள் பின்னாடி ரேபிட்டோ இருக்குன்னு சொல்லிட்டு அவங்க ஆஃபீஸ்க்குள்ளே தான் இருப்பாங்க. ஆனால் பாதிக்கப்படுறது ஃபுல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பைக் டாக்ஸி ஊழியர்கள் தான். தயவு செஞ்சு இந்த பிரச்சனைக்குரிய இடங்களில் வந்து தயவுசெய்து யாரும் வேலை பார்க்காதீங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா சென்னையில் நிறைய இடங்கள், எடுத்துக்காட்டு சொல்ல போனால் கோயம்பேட்டில் இருந்து எக்மோர் ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து சென்ட்ரல் வரைக்கும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்மடி வாங்குறாங்க. இப்போ தெரியாமல் ஒரு பைக் டாக்ஸி ஊழியர் போகிறாங்க, அவங்க வந்து பார்த்தீங்கன்னா மறைச்சி பைக் டாக்ஸின்னு கேட்குறாங்க. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டாங்கன்னா உங்களுக்கு அடி விழுகுது. பக்கத்தில் போலீஸ் கூட என்னன்னு கேட்க மாட்டேங்கிறாங்க. என்ன ரீசன் அப்படின்னா ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனைக்கு போலீஸ் சுமூகமாக தீர்வு காணாங்க அப்படின்னா அவங்க போலீஸுக்கு பயப்படலாம். போலீஸும் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறை, அதாவது தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா போக்குவரத்துறையோட டைப் பண்ணிக்கிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, சரியான வழிமுறையில் உங்கள்கிட்ட ஆர்சி புக்கில் இன்சூரன்ஸ் இல்லை அப்படின்னா நீங்கள் வண்டியை ஓட்டக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா லீடு எடுக்க சொல்லுங்கள். எத்தனை பேர் லைசன்ஸ் இல்லாமல் ஓட்டுறான், எத்தனை பேர் ஆர்சி புக் இல்லாமல் ஓட்டுறான், எத்தனை பேர் இன்சூரன்ஸ் இல்லாமல் ஓட்டுறான் அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கெடுப்பு வச்சு கேஸ் போட்டு கூடிய விரைவில் வந்து பார்த்தீங்கன்னா ரேபிட்டோ நிறுவனம் மட்டும் கிடையாது, பைக் டாக்ஸியை நம்ம சென்னையில் வந்து பேன் பண்ண போகிறோம். அது டெல்லியில் பேன் பண்ணிட்டாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சென்னையில் பேன் பண்ண அதிக வாய்ப்பு இருக்குது. தயவுசெய்து உங்கள் சேஃபை பார்த்து வண்டி ஓட்டுங்க. உங்கள் பின்னாடி ரேபிட்டோ இருக்கும், ரேபிட்டோ நம்பி நம்ம ஓட்டலாம், ஓலா நம்பி ஓட்டலாம், நமக்கு ஒன்றா பின்னாடி வருவான்னு நினச்சி தயவுசெய்து ஓட்டுனீங்க அப்படின்னா சரியாக பாதிக்கப்படுவீங்க. சம்மடி நீங்கள் தான் வாங்க, உங்கள் வண்டி போயிடும். அடுத்து வந்து ஃபோனை பறிச்சிருவாங்க, அடிச்சு நொறுக்கிடுவாங்க வண்டியை. அது இல்லாமல் போலீஸ் வந்து ஃபைனும் உங்களுக்கு போடுவாங்க. தயவு செஞ்சு உங்கள் சேஃப் உங்களோடது, தைரியம் மேலே பாருங்கள். இந்த வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.